கைஸ், இன்னைக்கு நம்ம செம்ம சூப்பரான ஒரு ஏஜ் கேப்ல லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். அது ரொம்ப ஹெல்தியான ரொமான்ஸோட. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறக்கப்பட்ட இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு போங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லயே கையில ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் கார்டோட ரிசல்ட் என்னவா இருக்குமோன்னு ரொம்ப பயத்தோடய வந்து பார்த்துட்டு இருக்கா. இவங்க தான் நம்ம கதையுடைய ஹீரோயின் யான். பயத்தோடய கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பகிர்னு இருக்கு. ஏன்னா வந்திருக்கிறது பாசிட்டிவ்னு. பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பயம்னா, ஹீரோனுக்கு என்ன மேரேஜ் ஆகல, அவங்க கிராஜுவேஷன் கூட என்ன முடிக்கல, அவ்வளவுதான் முடிஞ்சது ஜோலி. என் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. பார்ல ஹீரோ குடிச்சிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயின் ஓடி வந்து, அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்ன ஒரு ஆளு துரத்திட்டு வராங்கன்னு சொல்லவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்கள கூட்டிட்டு போறாரு ஹீரோ. ஆல்ரெடி போதையில இருந்த ஹீரோவும் ட்ரெஸ் கொடுக்கப்பட்ட ஹீரோயினும் அன்னைக்கு நைட் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கரண்ட்ல காமிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அடியே யான் என்னடி பண்ணிட்டு இருக்க, முதல்ல வெளியில வான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. வேற யாரும் இல்ல, ஹீரோனுடைய அம்மா தான். அதே வரமான்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில போறாங்க. அவங்க அம்மா ஹீரோனி கிட்ட எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, முதல்ல இந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு குயிக்கா டெலிவரி பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. அம்மா இன்னைக்கு மட்டும் நான் டெலிவரிக்கு போல, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லவும், என்ன மனசுல பெரிய மகாராணி நினைப்பா, வேலை செய்யறதுக்கு உனக்கு அவ்வளவு வலிக்குதா, ஒழுங்கா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வா, உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்தா எங்களுக்கு இதுதான் நீ செய்யற நன்றி கடனான்னு சொல்லி திட்டவும், ஹீரோனிக்குமே வேற வழி இல்ல, அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ண போறாங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டா இருக்கு, அதையும் தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினி பாக்குறாரு. இந்த குட்டி பொண்ணை பார்த்தா அன்னைக்கு நைட்டு என் கூட ஒன்னா ஸ்டே பண்ண அந்த பொண்ணு மாதிரியே இருக்கேன்ட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த குட்ஸை தூக்க ஹெல்ப் பண்ணவும் நிமிந்து பார்த்த ஹீரோயினிக்கா பெரிய ஷாக்கா இருக்கு. அங்கிள் நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா தான் மனசுக்குள்ளே ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருக்காது இந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்குமோ, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தானே எனக்கே தெரியும்னு சொல்லி மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு ஏதோ டீப்பா யோசிக்கிற மாதிரி இருக்கேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அங்கிள், சும்மா தான், சரி விடுங்க நானே பாத்துக்கிறேன்னு அந்த குட்ஸ் அவங்களே தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோவே அந்த குட்ஸை உள்ள தூக்கிட்டு போறாரு. அப்ப அந்த ஷாப்போட மேனேஜர் ஹீரோ பார்த்துட்டு, ஐயோ சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போயிட்டு இந்த மாதிரியான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கன்னா நானே எல்லாத்தையும் பார்த்துருப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்துல நிக்கிற ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப விழுந்த மரியாதையை பேசிட்டு இருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும், சரி இந்த பொண்ணுக்கு நீங்க தர வேண்டிய பேமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லவும், இப்பதான் இந்த மேனேஜருக்கு ஹீரோயின் இருக்கிறது கண்ணே தெரியுது போல. அட நீயம்மா, நீ என்ன சரக்கு தெரிஞ்சவங்களா, இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா, இப்பவே உன் பேமெண்ட்டை கொடுத்துறமா, அது நான் சொன்னதை விடவே கொஞ்சம் கூடுதலாவே தரேன்னு சொல்லுது. எங்க ஹீரோயினுக்கு வர குஷியாகுது. அப்படியே அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லவும், இவ என்ன பாக்குற எல்லாரையும் அங்கிள் அங்கிள்னு சொல்றா, ஒருவேளை இவ மீட் பண்ற எல்லாருமே இப்படிதான் கூப்பிட போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாரு ஹீரோ. அந்த மேனேஜர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின், இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணணும், ஆனா அதுக்கான சைன் யார் பண்ணுவா, வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்ம ஏன் இந்த அங்கிள்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்குமே இருக்குதானே, அப்ப இவர் தான் சரியான ஆளுன்ட்டு ஹீரோ கிட்ட, அங்கிள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட, சரி சொல்லு உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. அங்கிள் அது வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதும் இதுக்கு ஹீரோ ஒன்னும் பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ பணத்துக்காக தான் டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சு, சரி சொல்லு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாரு. ஐயோ இல்ல அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு பணம்லாம் தேவையில்ல, அபார்ஷன் சர்ஜரி பண்ணணும்னா பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் வேணும்னு கேள்விப்பட்டேன், நான் பிரெக்னெண்டா இருக்கிறது என் பேரண்ட்ஸுக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க, அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன், நீங்க எனக்காக அபார்ஷன் சர்ஜரிக்கு சைன் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க. என்ன அபார்ஷன் சர்ஜரியா, அப்போ உண்மையிலே நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்கவும், ஆமா அங்கிள், ஆனா எனக்கு இந்த குழந்தைய வச்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்பவும் ஹீரோ நம்பல, பணத்துக்காக தான் ஹீரோயின் போய் சொல்றாங்கன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை உண்மையிலே இருக்கா இல்லையா நம்ம எக்ஸாமின் பண்ணலான்ட்டு ஹீரோயினை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஹாஸ்பிட்டலையும் ஹீரோயினை எக்ஸாமின் பண்ண டாக்டரும் ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே கொடுக்குறாரு. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கே நம்பிக்கை வருது. அந்த டாக்டர் கிட்ட இதை பத்தி நீங்க வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேணா, இதை கொஞ்சம் சீக்கிரட்டாவே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வராரு. பச்சை புள்ள மாதிரி ஹீரோடைய சட்டையை பிடிச்சி இழுத்து, அங்கிள் நம்ம சர்ஜரி இங்கே பண்ணிக்கலாமே, எதுக்காக போறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன எப்படியாவது என் குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு பாக்குறேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஆக்சுவலி அப்படிலாம் இல்ல, எனக்குமே இந்த குழந்தைய பெத்துக்க விருப்பம் தான், ஆனா என்ன பண்றது, நானே ஒரு குழந்தை, நான் எப்படி இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியும், அது மட்டும் இல்லாம என் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க, அதனாலதான் சொல்றேன் இங்கே இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு, இந்த குழந்தையோட அப்பா நான் தானே, அப்ப அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுத்துக்கிறேன், அதனால இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா என் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அதை பத்தி நீ எது கவலைப்பட வேணா, கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நானே உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் நம்பரையும் ஷேர் பண்ணிக்கிட்டு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணு, அதோட இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெவியான திங்ஸ் எல்லாம் தூக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க கலெக்ஷன் பண்ணிட்டு வந்த பணத்தை வச்சுட்டு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போகும்போது, நில்ல, அப்படி என்ன வேலை செஞ்சு கழிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்க போற, போயிட்டு லோடு இறங்கி இருக்கு அதெல்லாம் தூக்கி உள்ள வைன்னு சொல்லுவோம். அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டாங்குடனா இருக்கு, அதை போய் மனசாட்சி இல்லாம தூக்கி உள்ள வைன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் வேற பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அம்மா என்னால முடியாது
முடியாதுமா, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொன்னா முடியாதா? இந்த சின்ன வேலையை கூட உனக்கு செய்ய துப்பு இல்லையா? மூஞ்சிய பாரு, சோம்பேறி சோம்பேறின்னு சொல்லி திட்டவும் ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன போயா சோம்பேறின்னு சொல்றீங்க? எங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த வீட்ல நான் எந்த வேலையும் செய்யலன்னு. இந்த வீட்ல துணி துவைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, சமைக்கிறது, வீடு சுத்தம் பண்றதுன்ட்டு எல்லா வேலையும் நான் மட்டும்தான் பாக்குறேன். இது வரைக்கும் என்னைக்காவது நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுத்திருப்பேனா? ஈவன் என்னுடைய காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முத நாள் கூட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண விடாம அவ்வளோ வேலை வாங்குனீங்க. அப்படி இருந்தும் நீங்க என்ன சோம்பேறின்னு சொல்றீங்கல்ல? இதே என் பிரதர் இந்த வீட்ல எந்த வேலையுமே செய்யாம உட்காந்துருக்கானே, அவனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவீங்களான்னு கேட்கவும் அதுக்கு இந்த அம்மாவும் என்னடி வாய் ரொம்ப நீளுதுன்னு ஹீரோயினே செவில அறிஞ்சிடறாங்க. ஹீரோயின் அப்பா ஓடி வந்து எதுக்குமா அப்படி குழந்தை அடிச்சிட்டு இருக்கா, அவகிட்ட எதுக்குமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் எங்க இவங்க அவர் பேசத்தெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. அதுக்குள்ள ஹீரோயினும் நான் ஒரு பையன் இல்ல பொண்ணுங்கிற ஒரே ரீசனுக்காக தானே என்னை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றீங்கன்னு கேட்கவும் ஆமாண்டி நீ பையன் இல்ல ஜஸ்ட் ஒரு பொண்ணு மட்டும்தான். உன் வேலை என்ன தெரியுமா? ஒரு நல்ல குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கான வாரிசை பெற்று கொடுக்கறது மட்டும்தான் சொன்னதும் ஹீரோயின் கோச்சிட்டு போறாங்க. ஆனா போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்களும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க அப்படி டென்ஷன்ல அழுதுகிட்டே ஓடி வந்துட்டு இருக்கு. அப்போ சைட்ல ஒரு கார் வருது. அந்த கார் வரத கவனிக்காத ஹீரோயின் குறுக்க ஓடும்போது அந்த காரை இவங்களை ஹிட் பண்ற மாதிரி வரவும் அப்போ கரெக்டா அங்க வந்த ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவங்களை காப்பாத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் கொஞ்ச நேரம் என்ன தாமதமா வந்தது, அந்த கார் ஒன்னு ஹிட் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமான்னு கேட்கும்போது சாரி அங்கிள் நான் கவனிக்காம வந்துட்டேன்னு சொல்றாங்க. இவங்க இப்படி மூட் அவுட்டா பேசுறத பார்த்து ஹீரோவும் என்னாச்சு வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா, வீட்டை விட்டு வந்துட்டேன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்துட்டு அப்போ ஹீரோயின் வீட்டுல உண்மையிலே பிரச்சனை தானே கன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் அவருடைய வீட்டுக்கே ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அப்ப கூட ஹீரோயின் அங்கிள் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஏதாவது வீடு பார்த்துட்டு தனியா போய்க்கிறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போகவும் போகும்போதே கார்லயே அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சு ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறாரு. அதோட அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஒரு மெய்ட் அம்மாவும் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டி இந்த பொண்ணுங்க போற மாதிரி ஷூஸ் ட்ரெஸ் அதோட அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு சொன்னதும் அதை கேட்கும் போது அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, அதே நேரத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஹீரோ ஒரு மொரட்ட சிங்கிள், இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி சொன்னதும் அவங்களுக்கே சந்தோஷம் தாங்க முடியாம இப்பயும் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எங்க ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய போனுக்கு ஒரு ஆன்லைன் நியூஸ் வருது. அது என்னன்னா ஹீரோவும் ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி பொண்ணு ஷென்னும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வருது. அது பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்போ ஆல்ரெடி அங்கிளுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல, நம்ம தான் தேவையில்லாம அவருக்கு பர்டனா வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணது அவங்க கண்ணப்படான திட்டிட்டு இருக்காங்க. ஏன் யான் உங்க அப்பா உனக்கு மெசேஜ் மேல மெசேஜ் பண்றாரு, எதுக்குமே ரிப்ளை பண்ணாம இருக்க, என்ன வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் செத்துட்டே இல்ல உயிரோட தான் இருக்கியா, திரும்பி வீட்டுக்காவது வந்துடாத, அப்படியே போய் எங்கேயாவது செத்து தொலைன்னு சொன்னதும் எங்க ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வர மாட்டேன், எனக்கான ஒரு ஜாப்பை தேடி நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லவும் உன் முகர கடைக்கு எவன் ஜாப் கொடுப்பான், ஒருபடியா என்ன கிராஜுவேஷன் கூட முடிக்கல, எங்கேயாவது தெருப்பொறுக்கி தான் இப்ப தப்பி தவிர வீட்டுக்காவது வந்துடாத, அப்படியே போய் எங்கேயாவது செத்து தொலைன்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன இப்போ நான் சாகணும் அவ்வளவுதானே, சரி நான் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன், எங்கேயாவது போய் செத்து தொலைறேன்னு அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போதான் அங்க ஹீரோ வராரு. இவங்க இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கிட்ட போகவும் ஹீரோவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஹீரோயினுக்கு வீட்டுக்கு போக தான் விருப்பம் போல, அவளுக்கு வீட்டு ஞாபகமா இருக்குன்னு நினைச்சு நான் வேணா உங்க வீட்டுல பேசுறேன், நம்ம வேணா வீட்டுக்கு போலாமான்னு கேட்கிறாரு. இல்ல அங்கிள் அதுக்கு அவசியமே இல்லை, அவங்க என்ன ஆசைப்படுறாங்க தெரியுமா, நான் எங்கேயாவது போய் செத்து தொலைய மாட்டானு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை அன்பு இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் ஒரு வழியா ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த குழந்தை பிறந்தா நீங்க நல்லபடியா இந்த குழந்தைய பாத்துப்பீங்களான்னு கேட்கும்போது என்ன பேசுற நீ, நான் தானே இந்த குழந்தையப்பா, அப்ப நான் தானே பாத்துப்பேன்னு சொல்றதுக்கு அப்படி இல்ல அங்கிள், உங்களுக்கும் மிஷனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கும் ஃபியூச்சர்ல ஒரு குழந்தை வந்துடும், அதனால எனக்குன்னு ஒரு ஜாப்பை தேடிக்கிட்டு நானே இந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமா யார் அந்த ஷென்னு கேட்கிறாரு. உங்களுக்கு ஷென்னா யாரும் தெரியாதா, ஆனா நீங்களா அவங்களும் டேட் பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது ஓ நீ ஏதோ ஆன்லைன்ல வர காசிப்பான நியூஸை வச்சு கேட்டுட்டு இருக்கியா, எனக்கும் அந்த ஷென்னுங்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாமே காசிப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஹீரோயின் போன் உடஞ்சதல்ல அவங்களுக்காக புதுசா ஒரு போன் வாங்கி கொடுக்கதான் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க முகத்தெல்லாம் மாஸ்க் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு தான் ஹீரோ கூட போறாங்க. ஹீரோ ஒரு ரிச்சான ஃபேமிலி சேர்ந்தவருங்கிறதால அந்த கடையில இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை தான் பாக்குறாங்க. அங்க பாருங்க மிஸ்டர் ஷீ ஷாப்பிங் பண்ண வந்திருக்காரு, அவர் கூட ஒரு பொண்ணு கூட இருக்காளேன்னு எல்லாம் காசிப் பேசிக்கிட்டு இவங்க ரெண்டு பெரிய போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வர ரொம்ப நர்வஸா இருக்கு. அங்கிள் சீக்கிரம் வாங்க எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோமே ஒரு போனை செலக்ட் பண்றாரு. இதையே பில் போட்டு கொடுங்கன்னு அவசர அவசரமா வாங்கிக்கிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சி எடுத்துட்டு கிடக்கடன்னு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மெய்ட் அம்மா கூட ஹீரோயின் நல்லாவே மிங்கிள் ஆயிட்டாங்க. அவங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க போனுக்கு மறுபடியும் அந்த காசிப் வருது. ஆல்ரெடி ஹீரோ தான் தனக்கும் அந்த ஷென்னுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதனால இதை வேணும்னு யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இதுக்கு அப்போஸ் பண்ணி இதுக்கு இந்த மாதிரிலாம் தேவையில்லாம ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்கீங்க, இது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஆபீஸ்
ஆபீஸ்ல இருக்கிற ஹீரோவுக்கு அவருடைய அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த காசிப் நியூஸை பத்தி தான் சொல்றாரு. அதோட ஹீரோயின் அந்த காசிப்புக்கு எதிராக அப்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ணதையும் அதனால மொத்த சோஷியல் மீடியாவும் ஹீரோயினை திட்டிட்டு இருக்கதா சொல்றாரு. இதனால ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவலட்டு அடுத்த செகண்ட் ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு தான் போறாரு. அந்த ஆன்லைன் நியூஸை பார்த்து தான் ஹீரோ வந்திருக்காருன்ட்டு, என்னாச்சு அங்கிள் இன்னைக்கு என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க. ஆன்லைன்ல ஏதோ நியூஸ் பாத்தியா, நீ தான் அந்த காசிப்புக்கு எதிராக அப்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ணதான்னு கேட்கும்போது எங்க ஹீரோவும் தன்னை திட்ட தான் வந்திருக்கோன்னு நினைச்சு, நான் எதுவும் பண்ணல, நான் ஜஸ்ட் ரிப்ளை மட்டும் தான் பண்ணினேன், அதுக்கு போயிட்டு எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து அவங்க தலையை தடவி கொடுத்து, நீ எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாத, உன்னை திட்டினவங்கள நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹீரோருடைய அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஹீரோயினை யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்க எல்லாரும் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல கேஸ் போட சொல்றாரு. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்லை, ஏன்னா அந்த செலிபிரிட்டிஷனுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதனால கண்டிப்பா இது பெரிய இஷ்யூ ஆகும்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்றதுக்கு, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், இமீடியட்டா அவங்க பேர்ல ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹீரோ கூட சம்பந்தப்படுத்தி காசிப் பண்ண அந்த செலிபிரிட்டி ஷென்னை தான் காமிக்கிறாங்க. இவளுடைய ஸ்டேட்டஸை அதிகப்படுத்துறதுக்காக இவ தான் வேணும்னே ஹீரோ கூட தனக்கு லிங்க் இருக்கிற மாதிரி காசிப்பை ரிலீஸ் பண்ணி வர போல இருக்கு. நம்ம கிளப்பி விட்ட காசிப்புக்கு எதிராக அப்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ண அந்த யானகர் ஐடி யாருன்னு இமீடியட்டா கண்டுபிடிக்க சொல்லி அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, யான் எங்க இருக்க, உங்க வீட்டை சுத்தி நிறைய ஆளுங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில மட்டும் வந்துடாத, எங்கேயாவது சேஃபான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வாசல்ல அந்த ஷென்னுடைய ஃபேன்ஸ் நின்று ஹீரோயின் பேரண்ட்ஸ் கிட்ட, உன் பொண்ணு ஒரு மிஸ்டர்ஸ், எவ்வளவு தைரியம் தான் எங்க ஷென் மேடத்துக்கு எதிராக வந்திருப்பான்னு ஹீரோயினை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இவன் அவன் என் பொண்ணு கூட இல்லைன்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் நின்று கத்திட்டு இருக்க. அந்நேரம் பார்த்தாங்க ஹீரோயின் வரவும் எல்லாரும் ஹீரோயினை ரவுண்ட் அப் பண்ணிடுறானுங்க. ஜஸ்ட் அந்த ஆன்லைன் நியூஸுக்காக எதுக்கு தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லுவோம். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஷென் மேடத்தை பத்தி அப்போஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இவ ட்ரெஸ்ஸை கழட்டி இவளை நியூடா போட்டோ எடுத்து அதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை ஊக்க எல்லாரும் ட்ரை பண்ணும்போது அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டு அவங்கள எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. நேரம் பார்த்து அங்க ஹீரோ வந்துறாரு. அங்க ஹீரோவை பார்த்துட்டு, அங்கிள் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது, நம்ம குழந்தை என்னாச்சோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க அப்படி பேசிட்டு இருக்காத தூரத்துல இருந்து ஹீரோயினை புலி பண்ண அந்த பசங்களும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அங்க நிக்கிற அந்த ஆளு மிஸ்டர் சி தானே, இவர் தான் நம்ம மேல ரிப்போர்ட் ஃபைல் பண்ணது, இவர் சும்மா விடக்கூடாது, இவருக்கான ஒரு லெசனை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் திரும்பி முறைச்சு பாக்குறாரு. அந்த பசங்களும் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்படி போகும்போது இவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஒருத்தரையும் சும்மா விடக்கூடாது, இமீடியட்டா எல்லாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் அம்மா ஜன்னலை எட்டி பார்த்துட்டு, நல்ல வேலை எல்லாரும் போய் தொலைஞ்சிட்டானுங்க, எல்லாமே இந்த யானால தான், அவ இருந்தாலும் பெரிய தொல்லை இருக்கு, இல்லனாலும் பெரிய தொல்லை இருக்குன்னு ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் அப்பாவும், எதுக்குமா அப்படி பேசிட்டு இருக்க, அம்மா மாதிரியே பேசுறேன்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் அந்த யானுக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் இங்க ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை செக் பண்ண டாக்டரும், இப்போக்கி குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி மறுபடியும் நடக்காம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்பதான் ஹீரோவுக்குமே நிம்மதியா இருக்கு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சு, உனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கா, இப்போ உனக்கு ஓகேவான்னு கேட்கும்போது, பரவாயில்ல இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது வெளியில நின்று ஹீரோயின் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல் வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. வந்ததுமே ஹீரோயினை பார்த்து கவனிச்சுக்கிறாரு. இங்க ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோடைய வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, அப்படி என்னதான் இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு நேரா ஹீரோ கிட்டே போயிட்டு, உங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, எதுக்காக உங்க வீட்டுல தங்கியிருக்கான்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம, யான் 2 நாளா கொஞ்சம் மூடுட்டா இருக்கா, அவ மைண்ட் சரியாகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அவ கூட ஸ்டே பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறாரு. யான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அவரை டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோவும் அங்க எந்த ஆபீஸ் கிளம்புறாரு. என்ன இவரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவர் பாட்டுக்கு போறாருன்ட்டு நேரா ஹீரோயினை பக்கம் தான் போறாங்க. யான் என்னாச்சு உனக்கு, எதுக்கு ப்ளீடிங் ஆச்சு, உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு கேட்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் அங்கிள் தானே வளர்க்க போறாரு, அதனால இப்போ இந்த குழந்தைய பத்தி யூ கிட்ட எதுவுமே சொல்ல வேணாட்டு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இங்க பாரு நான் நல்லா தான் இருக்கேன், நீ எதுவும் பயப்படாதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சமாளிக்கவும், ஆமா நீ எதுக்கு இவங்க வீட்டுல தங்கியிருக்க, அவருக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவர் ஏதோ ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணி இங்க தங்க வச்சிருக்காரா, இப்பவே போயிட்டு அவர் என்னன்னு கேட்கறன்னு எழுந்திருக்கா. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல, அவர் என்ன நல்லா தான் ட்ரீட் பண்றாரு, கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. பொதுவா இந்த கூட்ஸ் எல்லாம் ஹீரோயின் தான் டெலிவரி பண்ணுவாங்க, யாருக்கு எவ்வளவு தரணும், யார்கிட்ட எவ்வளவு வாங்கணும் எல்லாமே ஹீரோயினுக்கு தான் தெரியும். அதனால பேமெண்ட்டை கலெக்ஷன் பண்ணி தர சொல்லி ஹீரோயினுக்கு தான் கால் பண்றாங்க. இங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கதால ஹீரோயின் ஃப்ரெண்ட் யூஇ தான் அந்த கால் அட்டென்ட் பண்றா. காலை அட்டென்ட் பண்ணதும் பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணி தராம எங்கடி போய் தொலைஞ்சா, உன்னால நாங்க என்ன பட்டினி கிடந்து சாக்கிறதா, ஒழுங்கா வந்து பேமெண்ட்டை வாங்கி கொடுன்னு ஆப்போசிட்ல இருக்கிறத ஹீரோயின் நினைச்சு வழக்கம் போல திட்டி தீர்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஃப்ரெண்டு பொண்ணும், யான் இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கே வர மாட்டா, மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு காலை கட் பண்ணிடுறா. எவ்வளவு திமிரு இருந்தா இவ போனை கட் பண்ணிருப்பானே. இங்க ஹீரோயின் அம்மாவும் திட்டிட்டு இருக்க. அந்த நைட் நேரத்துல இந்த ஷென்னை ஹீரோயின் பேரண்ட்ஸை மீட் பண்ண வரா. யார்மா நீ இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்தன்னு கேட்கவும், நீங்க யானுடைய பேரண்ட்ஸ் தானே, உங்க பொண்ணு யான் தேவையில்லாம என்னுடைய விஷயத்துல தலையிட்டு இருக்கா, அவ பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அவளுடைய பேரண்ட்ஸ் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க, நாளைக்கு இந்த கடையை உங்களால திறக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கு இந்த ஹீரோயின் அம்மாவோ, அந்த நாசமா போனவ உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டாரா, அவருக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவ
எங்க இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியாது, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நீங்களே போய் அவளை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓ, அப்ப உங்களுக்கும் அவளை பிடிக்காதா? அப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. யான் ஒரு ஷேம்லெஸ்ஸான பொண்ணு, நிறைய மேரிடான ஆண்கள் கூட ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கா, அவ நிறைய பேரை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு அவளை பத்தின தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்றா. நாங்க எதுக்கு எங்க பொண்ணை பத்தி அந்த மாதிரி ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு ஹீரோயின் அப்பா சொல்றதுக்கு, நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுக்கான பின் விளைவுகளை நீங்க ரொம்பவே மோசமா அனுபவிப்பீங்கன்னு அவங்களை மிரட்டி விட்டுட்டு போறா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த ட்ராமாவை வேற ஏதாவது சேனல்ல அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த ட்ராமாவை ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல ட்ராமாவை ட்ரை பண்றேன். அதோட இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.